கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி பாவ நிவாரண பலி ஆக நமக்காக வந்த இயேசு கிறிஸ்து. லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 1-35 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாவ நிவாரண பலியை குறித்து நம்ம பார்க்கலாம். அதாவது ஒருத்தவங்க கர்த்தருடைய கட்டளைகளை மீறிட்டாங்க தெரியாம. அப்போ அது அவங்களுக்கு தெரிய வரும்போது அது பாவம் தானே. அப்போ அவங்க என்ன செய்யணும் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு காளையோ இல்லை பெண்ணாட்டுக்குட்டியோ எது கொண்டு வந்தாலும் அதன் மேல் அவங்க கையை வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அது கொல்லப்படும். அப்போ என்னன்னா அவங்க செய்த பாவத்தை அது மேலே சுமத்துற மாதிரி. இன்றைக்கும் ஏசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணாங்க? பாவ பலியானாங்க. நம்மளுடைய பாவத்தை அவர் சுமந்தாங்க. இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்காங்க. அதனால் நான் தப்பு செய்துட்டேன், நீங்கள் குற்ற மனசாட்சியோடு இருக்க வேணாம், ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா என் பாவங்களை மன்னிங்க, முடிய ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும்னு அப்படி சொல்லும்போது அவருடைய ரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரிக்கும். ஏன்னா அவர் நமக்காக பாவ பலி ஆயிட்டார். ஆனால் ஒன்று, இனி திரும்பி பாவம் செய்யாமல் இருக்கணும். ஓகேவா? அறியாமையினால் செய்த பாவங்கள், அறிந்ததுக்கப்புறம் பாவம் செய்யக்கூடாது. ஓகேவா? ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் அருமையான நாளுக்காக வேலைக்கு நினைக்கப்பா. இது வரைக்கும் நாங்கள் தெரியாமல் செய்த பாவங்களுக்காக நீங்கள் சிறு ரத்தம் சிந்திட்டீங்கப்பா. இனி நாங்கள் தெரிஞ்சு தப்பு செய்யாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாவ நிவாரண பலியாக இயேசு கிறிஸ்து எங்களுக்காக வந்தீங்க. எங்களுக்கு பாவத்திலேருந்து விடுவித்ததற்காக நன்றி. ஏசு நாம் ஜெயிக்கிற பிதாவே, ஆமேன். நம்மளை பாவத்திலேருந்து மீட்டெடுத்து இயேசு கிறிஸ்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் பாவம் செய்யாதபடிக்கு வாழுங்க. இதுவே இந்த நற்செய்தி உண்டாகட்டும்.